Hey guys, this is another episode of introduction of market maker models. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்எம்எக்ஸ்எம். ஓகே, எம்எம்எக்ஸ்எம்னா மார்க்கெட் மேக்கர் மாடல். ஓகே, இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ப்ரைஸ் எக்ஸாக்டாக எங்கேருந்து எங்கே கன்சால்டேட் ஆகி எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகி எங்கே மனிப்புலேட் ஆகிற வரையும் நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு சைக்கிள் செயின் மாதிரி தான். ஓகேவா, ஒரு இடத்துல ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன் கிரியேட் பண்ணி இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து கரெக்டாக ரிவர்சல் ஆகும். நீங்கள் இப்டா இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க தெரியுமா? அதெல்லாம் எங்கெங்க ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். அது ஒரு வேல ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஒரு கன்சால்டேஷன் நடந்த எக்ஸ்பான்ஷன் தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் எங்கே ரிவர்சல் நடக்கும்னு கரெக்டாக நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, அதுக்கு பேஸாக இருக்கிறது தான் இப்டா. ஓகே ஓகே இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படின்னா, லிக்விடிட்டி எங்கே கிரியேட் ஆகுது. ஓகே, எங்கே லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, எங்கெல்லாம் ஸ்டாப்ஸை டார்கெட் வைக்குது, அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் என்னைக்குமே என்ன இருக்காது, ரேண்டமாக மார்க்கெட்டில் மூவே ஆகாது. அது ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சைக்கிளாக தான் மூவ் ஆகும். அது ஒரு 3 சைக்கிள்குள்ளே தான் மூவ் ஆகும். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா, ஸோ இந்த 3 சைக்கிளுக்குள்ளே தான் மார்க்கெட் என்ன பண்ணும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு நேம் தான் மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். ஓகேவா, அந்த எம்எம்எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எக்ஸுக்கு பதிலாக எஸ்ன்னு போட்டிங்கன்னா செல் மாடல், அதுவே நீங்கள் பின்னு போட்டிங்கன்னா பை மாடல். ஓகே, ஸோ மேலே இருக்கிற இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனில் நம்ம ப்ரீமியம் ஜோனில் இருக்கிற அறை, அதாவது பியூஐ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம எதை சொல்கிறோம்னா, பெரிய 1 hour எஃபிஜியில் இருக்கிற நம்ம தான் அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, 1 hour எஃபிஜிஸ்லாம் இருக்குல்ல, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற 1 hour எஃபிஜிஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரிஜினல் கன்சால்டேஷன்லேருந்து மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆகி ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ணுற ப்ரைஸில் மார்க்கெட் சிஎஸ்டி ஆர் எம்எஸ்எஸ் கொடுத்த மார்க்கெட் ரிவர்சல் சைன் கொடுக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் பட்டுட்டு, ஹையர் டைம் ஃப்ரேமில் பட்ட உடனே மார்க்கெட் திருப்பி ஒரு எக்ஸ்பான்ஷன் அண்ட் அக்குமுலேஷன், திருப்பி ஒரு எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரீ அக்குமுலேஷன். எங்கே அதோட ட்ரான் லிக்விடிட்டி, அதாவது லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிச்சோ கீழே, அந்த லிக்விடிட்டி அடுத்த செல் சைட் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு தான் ரீசன். ஓகேவா, ஸோ எப்பவுமே ஒரு மார்க்கெட் பை போச்சுன்னா அது கண்டினியூஷனாக பை போகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சைக்கிள் வேணும், அதுக்கு ஒரு ரீபேலன்சிங் வேணும். ஓகேவா, ப்ரைஸில் அந்த ரீபேலன்சிங் தான் மார்க்கெட் மேக்கர் மாடல் எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போதோ அதோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே இருக்கிற ஒரிஜினல் கன்சால்டேஷனில் இருக்கிற லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு போகும். ஸோ இது அப்படியே எம்எம்எக்ஸ்எம், எம்எம்எஸ்எம் அண்ட் எம்எம்பிஎம்மா நீங்கள் மார்க்கெட்டில் கன்வர்ஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம், நிறையா கன்ஃபர்மேஷன் பார்த்து. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்எம்பிஎம். இந்த சேம் திங் தான். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிஸ்கவுண்ட் அரே. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிஸ்கவுண்ட் அரேனா அதே தான், சேம் 1 hourல இருக்கிற நம்ம எஃபிஜிஸ் தான். ஓகேவா, ரியாக்ட் ஆகிற பிளேஸில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவோம். ஓகே, இது பர்டிகுலராக இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நிறையா கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே, அதை நான் வீடியோவில் அப்படி நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுது, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுக்குது. மார்க்கெட் திருப்பி ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆகுது. எக்ஸ்பென்ஷன் ஆனோடனே ஒரு அக்குமுலேஷன் கொடுக்குது. இந்த அக்குமுலேஷன் திருப்பி என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுக்குது. ரீ அக்குமுலேஷன் ஆகுது. ரீ அக்குமுலேஷனுக்கு அடுத்து மார்க்கெட் இருக்கிற அந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன் ஜோன் போயிட்டு திருப்பி ஒரு எம்எம்எக்ஸ்எம் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சைக்கிளாக கிரியேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இஆர்எல் டு ஐஆர்எல் சார்ட் வச்சுருக்கீங்க. ஓகேவா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ண போகிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் போயிட்டு திருப்பி இஆர்எல் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற இன்டர்னலில் இருக்கிற 1 hour எஃபிஜி உங்களுக்கு பெருசாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இருக்குது. பட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த இடத்துல எஸ்எம்ஆர் நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த எஸ்எம்ஆரை தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா,
ஸோ இந்த எஸ்எம்ஆர் வந்து நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாம, எது கூட நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும்னா, எஸ்எம்டிஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கோரிலேட்டட் பேர்ஸோட கம்பேரிசன் பண்ணி எஸ்எம்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே. அந்த இடத்துல எஸ்எம்டி நம்மளுக்கு இந்த இஆர்எல் இருந்து வந்து ஐஆர்எல்க்குள்ள வந்த இந்த இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல எஸ்எம்டி கிரியேட் ஆகி உங்களுக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி குடுத்துருச்சுன்னா, மேல இருக்கிற ஒரிஜினல் கன்சால்டேஷன் ஜோன் வரையும் உங்களுக்கு மார்க்கெட் போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல எஸ்எம்ஆர் குடுக்காம மார்க்கெட் வயலட்டா வந்து கீழ இறங்குச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இல்லன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எப்பவுமே ரிவர்சல் சைன் குடுக்கணும். இந்த மாரி எஃப்இஜிஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த மாரி வந்து எஸ்எம்ஆர் குடுத்துச்சுன்னா, மார்க்கெட் மேக்கர் பை மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நம்மளுக்கு செல்லு பார்த்தோம்னா, மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் கிடைக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துடலாம். மோஸ்ட்டா மார்க்கெட் ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ எம்எம்எக்ஸ்எம்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வந்து லிக்விடிட்டி எங்க பில்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி பில்ட் ஆனது மட்டும் இல்லாம, அந்த பில்ட் ஆன லிக்விடிட்டி வந்து எப்பவுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு தான் ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ முக்கியமான விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன்ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு, ஒரு மேனிபுலேஷன் கிரியேட் பண்ணி கன்டினியூஷன் ஆயிட்டு இருக்கும். அந்த கன்டினியூஷன் ஆனது வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம்? எல்லாத்தோட பிஎஸ்எல் அண்ட் எஸ்எஸ் எல்லாம் கலெக்ட் ஆகுதா? கரெக்ட்டா ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் தென் கன்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் அதாவது அந்த எஸ்எம்ஆர் இருக்குல்ல, அந்த எஸ்எம்ஆர்ல வந்து நம்மளுக்கு பிஎஸ்எல் எடுத்த உடனே கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? சிஎஸ்டிஆர், எம்எஸ்எஸ். அந்த எஸ்எம்ஆர்ல வந்து நம்மளுக்கு இந்த 2 விஷயமும் நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை? ஸ்ட்ராங்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தேவை. அண்ட் தென் ஆட் பண்ணிக்கோங்க. பிபிடில இல்ல. நம்ம எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் ரொம்ப பார்க்கணும் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? எஸ்எம்ஆர் நடக்கும்போதே நம்ம எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் பார்த்து, அதுக்கப்புறம் சிஎஸ்டி, எம்எஸ்எஸ் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருக்காது. பட் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு செட்டப் எடுக்கிறீங்க. கன்ஃபார்மா இந்த இடத்துக்கு போகும்னா, எஸ்எம்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கேரண்டீடான ஒரு செட்டப் அது. ப்ராபபிலிட்டி இன்னும் உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 85% வரையும் கன்ஃபார்மா இந்த டைரக்ஷன் போகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்றது வந்து என்னன்னு சொல்றேன்னா, அந்த எஃப்இஜிஸ் இம்பேலன்ஸ் குடுக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, ஒரு சிஎஸ்டி குடுத்தோனே ஒரு இம்பேலன்ஸோட கிரியேட் ஆச்சுன்னா, அது வந்து இன்னும் எஃபிஷியன்ஸா வந்து மார்க்கெட்ட வந்து ட்ரெண்ட சேஞ்ச் பண்றதுக்காண்டி ஒரு சிக்னல் மாரி. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும்? எஃப்இஜில வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த நீங்க இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ண எஃப்இஜில வந்து சின்ன ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட் தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டாவே இருக்கும். ஓகே. ஸோ என்ட்ரி பாயிண்ட் இருக்கும்போது, நீங்க எந்த இடத்துல டார்கெட் வைப்பீங்க? நம்மளுக்கு எந்த இடத்துல ஒரிஜினல் கன்சால்டேஷன் கிரியேட் ஆச்சோ, அந்த ஹைய தான் நம்ம என்னன்னு பண்ணுவோம்? டார்கெட்டிங் பண்ணி, நம்ம வந்து பிடிஹெச் ஆர் பிடிஎல் அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோவா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் கன்சால்டேஷன்லயே நம்மளோட மார்க்கெட்ட வந்து குளோஸ் பண்ணி எண்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இதோட மாடல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸோ டைம் ஃப்ரேம் ப்ரொஜெக்ஷனோட உங்களுக்கு நான் வந்து தெளிவா காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டைம் ஃப்ரேம் என்னன்னா, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? நீங்க இப்போ ஒரு டேட் இன்ட்ரா டே பண்றீங்க, நான் ஸ்கேல்ப் பண்றேன். எதுவா இருந்தாலும் இது சூட்டபிள் ஆகும். நீங்க அதுக்கேத்த மாரி டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ எம்எம்எக்ஸ்எம் எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். ஒன் டேலலாம் நீங்க வந்து ஃபுல்லாவே எம்எம்எக்ஸ்எம் பார்த்தீங்கன்னா, அது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு பார்க்குறதுக்கு சமம். ஓகேவா? ஸோ அந்த மாரி நீங்க பார்க்காம, இப்போ ஒன் டேல வந்து ப்ரீவியஸ் ஹை அண்ட் ப்ரீவியஸ் லோ வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அதோட மார்க்கெட் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது, அத நம்ம எப்படி எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ, இது ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே லோ. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது? எல்லாத்தோட லோ வச்சிருச்சு. ஓகேவா? லோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. மார்க்கெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹைல இருந்து ப்ரீவியஸ் டே லோல கரண்ட் மார்க்கெட் ஒரு டிப் ஒண்ணு பண்ணிருக்கு. கரண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஒரு டிப் ஒண்ணு பண்ணிருக்கு. அது 1 ஹவர் சார்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. கரெக்ட்டா? 1 ஹவர்ல சார்ட் பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு டிப் பண்ணிருக்கு. இந்த இடத்துல அப்படி கன்சாலிடேட் பண்ணி மேல போயிருக்கு. இதுவே நம்ம 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர் சார்ட்டோட இந்த 15 மினிட்ல பார்க்கும்போது, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகி, மேல வந்து ஒரு சிஎஸ்டி குடுத்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? நான் சொன்ன மாரியே ஒரு எஃப்இஜி கிட்ட வந்து என்ட்ரி குடுத்து மேலயே போயிருக்கு. இதுவே நீங்க இப்படி ஜூம் இன் பார்க்கும்போது தான் உள்ள என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களால எக்ஸாக்ட் பாயிண்ட்டா என்ன பண்ண முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. ஸோ மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் லோவ எடுத்தோனயே, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சிஎஸ்டி குடுத்துச்சு. சிஎஸ்டி குடுத்தது மட்டும் இல்லாம, எஃப்இஜில மார்க்கெட் என்ன ஆச்சு? என்டர் ஆச்சு. ஓகேவா? ஸோ என்டர் ஆனது மட்டும் இல்லாம,
இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த எம்எம்பிஎம் மாடல்ஸ் வந்து இங்க ஒர்க் ஆகுதா? நம்ம பார்த்த எம்எம்பிஎம் மாடல் ஒர்க் ஆகுதா? எப்படி பிரைஸ் ஒரு லோ எடுத்துட்டு இன்னொரு ஹை போறதுக்கு ரீசன், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் எம்எம்எக்ஸ்எம் மாடல் தான். ஓகே. நீங்க எம்எம்எக்ஸ்எம் மாடல் தெரிஞ்சுட்டாலே, உங்களுக்கு ஹோல் சினாரியோவோட மார்க்கெட் அனலைசிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரேஞ்சோட தான் கிரியேட் ஆகும். அதாவது ஏசியன் ரேஞ்ச்ல. அந்த ரேஞ்ச் கிரியேட் ஆனோனயே நம்ம எப்பவுமே சொல்லியிருப்பேன், லண்டன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மேனிபுலேஷன் சைக்கிள் நடக்கும்னு சொல்ட்டு. அந்த மேனிபுலேஷன் சைக்கிள் தான் இந்த லண்டன். இந்த லண்டன்ல மேனிபுலேஷன் சைக்கிள் நடந்தோனயே, மார்க்கெட் என்ன பண்ணுது, ஆ கீழ இருக்கிற ஒரு லிக்விடிட்டிய வந்து ப்ரீவியஸா ஒரு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணுது. அதாவது ப்ரீவியஸ் டேயோட லோவ ஸ்வீப் பண்ணுது இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட். ப்ரீவியஸ் டேயோட லோவ ஸ்வீப் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு புஷ் குடுக்குது. புஷ் குடுத்தோனே மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி, இங்க ப்ரீவியஸா இருக்கிற பீரியட் ஏரியாவ வந்து இன்வெர்ஸ் ஆக்குது. அதாவது ஐஎஃப்இஜி ஆக்குது. ஐஎஃப்இஜி ஆக்குனோனே மார்க்கெட் 1 ஹவர் பீரியாரிய சப்போர்ட் பண்ணி, மேல இருக்கிற கரண்ட்டா இருக்கிற அந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஹண்ட் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ, இதுவே நீங்க 15 மினிட்ல பார்க்கும்போது, நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஸ்எம்ஆர் ஓகேவா? எஸ்எம்ஆர். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு சிஎஸ்டி வைக்கிது. சிஎஸ்டி வச்சதுக்கப்புறம், நம்ம அந்த சொல்லியிருந்தேன்ல, ப்ரீவியஸா இருக்கிற எஃப்இஜில வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து, இந்த இடத்துல டிபி வச்சு, இங்க எஸ்எல் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தாராளமா 1:5லேருந்து 1:4 வரையும் கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ, இதுதான் ஒரு ரீசன். இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எதனால அது கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எம்ஆர் குடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒய்எம் பேர். அதாவது US30 ஓகேவா? நீங்க ஃபாரெக்ஸ் பேர்ல பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, US30ன்னு சர்ச் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூல வந்துரும். ஸோ, ஒய்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிஓஐ இருக்கு. ஓகே. இந்த பிஓஐய பர்ட்டிகுலரா வந்து ஒய்எம்ல வந்து டச் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா, எஸ்எம்ஆர் குடுத்துருக்கு. அதே மாரி இந்த இடத்துல வந்து பியூஐ வந்து யார் டச் பண்ணலன்னா, நம்மளோட என்கியூல வந்து டச் பண்ணல. ஓகேவா? ஓகே. அதே மாரி இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவும் இருந்திருக்கு, ஒரு எஸ்எம்டியும் இருந்திருக்கு. ஓகே. ஸோ எஸ்எம்டியும் நம்மளுக்கு வந்து இருந்ததுனால, நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க எப்பவுமே நாஸ்டாக் அண்ட் எஸ்பிஎக்ஸ் 500, US30 நீங்க வந்து பார்க்கறதுக்கு நான் எப்பவுமே சொன்னேன். 3 பேருமே கோரிலேட்டட் பேர்ஸ். ஓகேவா? அந்த 3 பேருமே நீங்க கோரிலேட்டட் பேர்ஸ் நீங்க பார்த்தா மட்டும் தான் உங்களால ட்ரேட் எக்ஸிகியூஷன் வந்து பார்க்க முடியும். இந்த இண்டிசிஸ் மார்க்கெட்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ 3 பேரையுமே நீங்க பார்க்காம ஏதோ ஒரு 2 பேர்ல பார்த்தீங்கன்னா, US30ல இந்த மாரி டைவர்ஜென்ஸ் வந்து குடுத்துருக்கும். ஓகே. இந்த மாரி US30ல டைவர்ஜென்ஸ் குடுத்துட்டு, சம்டைம்ஸ் வந்து என்கியூல குடுக்காம இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இஎஸ்ல குடுத்துருக்கும். ஸோ அந்த 3 பேருமே நீங்க கோரிலேட்டடா பார்த்தா மட்டும் தான் உங்களால ட்ரேட் எக்ஸிகியூஷன் வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் வந்து அதில டேப் பண்ணியிருக்கு. டேப் ஆனது மட்டும் இல்லாம, ஒய்எம்மோட எஸ்எம்டியும் இருந்திருக்கு நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்ல. ஸோ எஸ்எம்டி இருந்ததுனால நம்ம என்ன பண்றோம், கரெக்ட்டா அந்த எஸ்எம்ஆர் இடத்துல தான் நம்மளுக்கு எஸ்எம்டி கிரியேட் ஆயிருக்கு. வேற எந்த இடத்துலயும் உங்களுக்கு எஸ்எம்டி கிரியேட் ஆவல. ஏன்? இங்க கிரியேட் ஆவல. இங்க இங்க கிரியேட் ஆவல. எங்கேயுமே கிரியேட் ஆகல. கரெக்ட்டா ஒரிஜினல் கன்சால்டேஷன்ல இருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. அதாவது இது ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இங்கேருந்து திருப்பி ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. எக்ஸ்பான்ஷன் நடந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுறதுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும்? எஸ்எம்டி பார்க்கணும், சிஎஸ்டி பார்க்கணும், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அதான் ப்ரீவியஸ் டேயோட லோவ இன்ஸ்டன்ட்டா ஸ்வீப் பண்ணியிருக்கேன். ஸ்வீப் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல அக்ரஷனா திருப்பி என்ன பண்ணுச்சு? பைக்கு போச்சு. நான் சொன்ன பையும் எப்படி போயிருக்கு? ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் வைக்கணும். ஒரு எஃப்இஜி டிஸ்பிளேஸ்மென்ட் வைக்கணும்னு சொல்லுச்சு. மார்க்கெட் வச்சுச்சா? எஃப்இஜி டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சுச்சு. அதுல சிஎஸ்டி கொடுத்துச்சு. ஸ்ட்ரெய்ட்டா நீங்க கண்ண மூடிட்டு இந்த 3 கன்ஃபர்மேஷன் எடுத்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? மேல இருக்கிற ப்ரீவியஸ் டேயோட ஹை போச்சு. ஓகே. ஸோ சிம்பிள் இதுதான். ஸோ ஓகேவா? எப்பவுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த சைட்ல வந்து ஒரு மார்க்கெட் வந்து எடுக்கிறோமோ, அந்த சைட்ல ஒரு டர்ட்டில் சூப் இருக்கணும். அதாவது இந்த எஸ்எம்ஆர் எடுக்கிற இடத்துல வந்து இந்த கரண்ட் மார்க்கெட்ல ஒரு டர்ட்டில் சூப் இருக்கணும். டர்ட்டில் சூப் அப்புறம் நம்மளுக்கு எஸ்எம்டி இருக்கணும். எஸ்எம்டி அப்புறம் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சிஎஸ்டி பார்க்கணும். சிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? நியரா இருக்கிற அந்த இம்பேலன்ஸ்ல வந்து பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆகி மேல வந்து பொட்டன்ஷியலா பாடி க்ளோஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். இது எல்லாமே நடந்துச்சுன்னா, நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயங்கவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ எம்எம்எக்ஸ்எம் மாடல்ல இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நீங்க வந்து எம்எம்எக்ஸ்எம் விஷன்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் கன்சல்டேஷன், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் தென் எக்ஸ்பான்ஷன், இது எஸ்எம்ஆர், அதுக்கப்புறம் அக்குமுலேஷன், அண்ட் ஒரிஜினல் கன்சல்டேஷன் வந்திருக்கா? மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த விஷயத்த என்ன பண்ணுது? ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஒரு விஷயத்த தான் மார்க்கெட் என்ன பண்ணுது? ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கு.
மேலயும் அதே தான் பண்ணியிருக்கு. கீழயும் அதே தான் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு செல் சைடு வந்துச்சு. அந்த செல் சைட கரெக்ட்டா என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டு, பை சைடுக்கு போகும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஒரு செல் சைடு எங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா ஒரு செல் சைடு போகுதுன்னா, அது கன்டினியூஷன் மட்டும் ஆகும்னு கிடையாது. அது எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரிவர்ஸ் ஆகுறதுக்கு நான் என்னென்ன சொன்னேன்? எஸ்எம்டி பார்க்கணும். அதே மாரி கரெக்ட்டான டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்து நம்மளுக்கு பிஓஐல வந்து நம்மளுக்கு டேப் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாரி நியரா இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகி மேல பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். பிரிண்ட் ஆகுற பிரைஸ் சிஎஸ்டியோட இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல எம்எஸ்எஸோட இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் தென் ப்ரீவியஸா இருக்கிற பிடிஆர்ஏஸ் எல்லாம் இன்வெர்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நியரா இருக்கிற பிடிஆர்ஏ வந்து நம்மளுக்கு ரீபேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே. இந்த ஒரு விஷயம்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏ பிளஸ் செட்டப் வந்து கிடைச்சிரும். ஓகே. இதுதான் எம்எம்எக்ஸ்எம். ஸோ, இப்ப பார்த்தது வந்து இதுவரையும் நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஓகே. ஸோ, இந்த நடுவுல போட்டிருக்கிற ஃபிப் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா வந்து உங்களுக்கு மார்க் பண்ணும். ஒரு ஃபிபனாச்சி லெவல்ல. ஸோ, இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நான் குடுப்பேன். ஓகேவா? ஸோ, இந்த கிளாஸஸ்ல இருக்காது. ஸோ, ஃபிபனாச்சி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல குடுப்பேன். ஓகே. ஸோ, மார்க்கெட் அதே மாரி 15 மினிட் அனலைசிஸ்ல நம்ம பண்ணும்போது, ப்ரீவியஸ் டேயோட ஹை, இது ப்ரீவியஸ் டேயோட லோவு. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்தோனே ஒரு லோ எடுத்துச்சு. லோ எடுத்தது மட்டும் இல்லாம மார்க்கெட் அக்ரஷனா போயிருச்சு. அந்த சேம் திங் தான் ரீபேலன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு கரெக்ட்டா ப்ரீவியஸ் டேயோட ஹைய எங்கேயுமே நிக்காம எடுத்துருச்சு. ஸோ, அதே மாரி அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலும் கரெக்ட்டா வந்து என்ன பண்ணிருச்சு, எண்ட் பண்ணிருச்சு மார்க்கெட். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஸோ, மார்க்கெட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவரோட ஐஎஃப்இஜி இருக்கு. ஓகே. 1 ஹவரோட ஐஎஃப்இஜி மட்டும் இல்லாம, எஸ்எம்டி வித் ஒய்எம் அதாவது யூஎஸ்30 ஓகேவா? ஸோ, மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹைய ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன்ல, நான் நம்மளுக்கு ஒரிஜினல் கன்சால்டேஷன்ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அதாவது ஒரு ஒரிஜினல் கன்சால்டேஷன்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு தான், ஒரு மேனிபுலேஷன் மூவ் குடுத்துட்டு தான் நம்மளுக்கு கீழ இறங்கும்னு சொல்லிட்டு, இந்த மேனிபுலேஷன் மூவ் இங்க குடுத்துருச்சு. ஸோ, இந்த மேனிபுலேஷன் மூவ் குடுத்தோனயே இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே நியர் டூ நியர் ஹை தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நியர் டூ நியர் ஹை தான் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ, இது நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ட்ரா ஆன் லிக்விடிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. பெஸ்ட் எக்ஸாம்பிளா ட்ரா ஆன் லிக்விடிட்டியா எடுத்துக்கிறோம். இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செல்லு. ஓகே. இந்த பெரிய செல்லு. இதில நீங்க என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, மார்க்கெட்ட மிஸ் பண்ணிட்டோமே இந்த செல்ல அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? மார்க்கெட் இந்த செல்ல மிஸ் பண்ணிட்டோமே! நம்ம என்ன பண்றது? ரீட்ரேஸ்மென்ட்ல நீங்க இங்க எடுக்கலாம், அங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்எல் வாங்கிட்டே இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் கீழ என்ன இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு மார்க்கெட் மேக்கர் பை மாடல் இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா, மார்க்கெட் இதே மாரி சம்டைம்ஸ் வந்து அக்ரஷனா பை போயிடுச்சுன்னா, மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இருக்கான்னு பாருங்க. ஸோ வெயிட் பண்ணணும். மார்க்கெட்ட பொறுத்தவரையும் நீங்க என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணணும். தவம் இருந்து காத்து இருந்தா தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. திருப்பி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி ஸ்மார்ட் பண்ணி ரிவர்சல் குடுக்குது. ஸோ கரெக்ட்டா இந்த பிஓஐல வந்து மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் பண்ணி ரிவர்சல் குடுத்ததுனால, மார்க்கெட் ப்ரீவியஸா இருக்கிற பீரியாரியே இன்வெர்ஸ் ஆகுது. கரெக்ட்டா? இன்வெர்ஸா இருக்கிற பீரியாரில வந்து மார்க்கெட் ரீடேப் பண்ணுது. கரெக்ட்டா? ரீடேப்பிங் பண்ணி, 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 பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுது? கடைசியா போயிட்டு ட்ரான் லிக்விடிட்டி எடுக்குது. ஸோ, என்னைக்காச்சும் இந்த மாடல் எங்கேயாவது ஃபெயில் ஆயிருக்கா? இல்ல. நம்ம பார்க்குற விதம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த மாடல் ஃபெயில் ஆகாது. நம்ம பார்க்குற விதம் தப்பா இருந்தா மட்டும் தான் இந்த மாடல் ஃபெயில் ஆகும். ஓகே. நீங்க கரெக்ட்டான பிஓஐஸ் வந்து அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணணும். கரெக்ட்டான எஸ்எம்டிஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் கரெக்ட்டா நடக்கிற மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸையும் நீங்க பார்த்துக்கணும். ஓகே. நீங்க வந்து தப்பா இதில மார்க்கிங்ஸ் மட்டும் தப்பா ஆயிடுச்சுன்னா, உங்க ஹோல் மார்க்கெட் சினாரியோவும் தப்பா தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 15 மினிட்ல நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தா, எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் பிஓஐல ஒரு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு கரெக்ட்டா? எஸ்எம்டி கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து நான் பிரைஸ் எப்படி பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். ஒரு சிஏஎஸ்டி குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிடுச்சு, ஒரு சிஏஎஸ்டியும் குடுத்துருக்கு. ஓகேவா? சிஏஎஸ்டி வந்து குடுத்தது மட்டும் இல்லாம, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு 15 மினிட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எஃப்இஜிஸும் நம்மளுக்கு குடுத்துருக்கு. ஓகேவா? 15 மினிட்ல எஃப்இஜி குடுத்துருக்கு. அண்ட் தென் பிரேக்கர் பிளாக் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு. பிரைஸ் வந்து இமிடியேட்டா ரஷ் ஆவுறதுக்கு எல்லா திங்ஸுமே குடுத்துருச்சு இந்த இடத்துலயே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குடுத்தோனே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ரீட்ரேஸ்மென்ட்ல பை போடலாம். கரெக்ட்டா? இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல பை போட்டோனே மார்க்கெட் என்ன பண்ணலாம், எங்க நம்ம டிஓஎல் வச்சிருந்தோமோ, அந்த இடத்துல ட்ரான் லிக்விடிட்டி வச்சிருந்தோமோ, அந்த இடத்துல வரையும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து அக்ரஷன் சிஎஸ்டி வந்து நான் வேற டைம் ஃப்ரேம்ல பார்த்ததுனால நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நீங்க 15 மினிட்ல பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, இது இங்க வராது. ஓகேவா?
ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல நான் மார்க் பண்ணல. அது நான் 1 ஹவருக்கு மார்க் பண்ணதுனால இது இங்க காட்டுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து சிஎஸ்டி நான் எப்படி மார்க் பண்ணனோ, அதே மாரி மார்க் பண்ணுங்க. ஸோ சார்ட் நான் வந்து சின்னதா ஆக்குனதுனால வந்து லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணதுனால ஏசிஎஸ்டின்னு இங்க காட்டுது. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துலலாம் மார்க்கெட் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு? பக்காவா ஒபே பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ ஒபே பண்ண மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? நம்மளுக்கு ரீட்ரேஸ்மென்ட்ல ஆர்டர் குடுத்துச்சு. குடுத்த ஆர்டர் அப்படியே என்ன பண்ணிருச்சு? மேல போயிருச்சு. இப்ப நீங்க பிரேக்கர் பிளாக்லலாம் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, இங்க என்ட்ரி வச்சுட்டு, இந்த பிரேக்கர் பிளாக்கோட எண்டுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஓப்பன் பிரைஸ்ல வந்து நீங்க செல் வைக்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு டிபியும் வந்து பெருசு தான். ஸோ நோ இஷ்யூ. உங்களுக்கு ட்ரான் லிக்விடிட்டி வரையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ தூரம் வரையும் மார்க்கெட் போகுதுன்னு சொல்லிட்டு, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியா குடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட்டா மார்க்கெட் வந்து -4.5 வரையும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே. என்னதான் மார்க்கெட் என்னதான் கன்சாலிடேட் ஆனாலும், ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி கன்சாலிடேஷன்லயே உங்களுக்கு ஒரு பை சைட் லிக்விடிட்டி அதாவது ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்து, உங்களுக்கு ஒரு ஆர்டர வந்து டீசென்ட்டான லெவல்லயே நம்ம புடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு லார்ஜரா தேவ அப்படின்ற பார்க்குற பட்சத்தில், நீங்க ஒரு ஸ்விங்க நான் எடுக்கப் போறேன். ஒரு இன்ட்ராடே பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டெய்லி ட்ரான் லிக்விடிட்டி வரையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கன்சாலிடேஷன் இந்த பெரிய அக்குமுலேஷன்ல வந்து மாட்டிக்க தேவையில்ல. ஓகேவா? ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஸ்கேல்ப் பண்ணுவேன். ஸோ ஸ்கேல்ப் பண்றப்போ நான் மோஸ்ட்டா வந்து இன்னொரு ஒரிஜினல் கன்சாலிடேஷனுக்கு வந்து நான் வந்து டார்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ வீடியோல பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ஆனா ட்ரேட் பண்றப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா? நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இப்ப நீங்க கத்துக்கிறதா இருந்தா, அந்த பொறுமைய நீங்க இழந்துருவீங்க. ஸோ அதனால நியரா இருக்கிற ஒரு நியரா இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டீஸ நீங்க மார்க் பண்ணி, அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு லிக்விடிட்டி ஸ்வீப்னா, இந்த இடத்துல நெனச்சு பாருங்க. இந்த பை சைட் லிக்விடிட்டி. இந்த பை சைட் லிக்விடிட்டி உங்களுக்கு போதும். நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இஆர்எல், இந்த இடத்துல இஆர்எல், இந்த இடத்துல ஐஆர்எல்ன்னு போட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பீங்க. ஐஆர்எல் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம, திருப்பி என்ன பண்ணுச்சு? இஆர்எல் டூ இஆர்எல் வந்து என்ன பண்ணுச்சு? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருச்சு. பிக்காஸ் ஆஃப் த மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஓகே. தென் இப்போ உங்களுக்கு வந்து சில லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். ஓகே. லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ மார்க்கெட்ட எப்படி எப்படிலாம் நீங்க கத்துக்கலாம். எப்படி எப்படிலாம் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதில மார்க்கிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பொறுத்து இருந்து பாருங்க. இப்ப நம்ம வந்து ஆ ஒரு 1 ஹவர் சார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே மார்க்கெட் மேக்கர் பை மாடல் கிடைக்கும். மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். நான் எப்பவுமே ஒரு 1 ஹவர் சார்ட் மட்டும் எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவர்ல இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே. We have to check this one. POI. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ ஒரு பெரிய எஃப்இஜி நம்ம என்னன்னு பண்றோம்? பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 15 மினிட் போலாம். ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஹவர் சார்ட்ல நீங்க ஒரு 4 ஹவர் சார்ட், ஒரு 1 டேல சார்ட் பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்னா, ஆ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இட்ஸ் கம் டூ ஆ ஐஆர்எல். ஓகே. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை சைடு போயிருச்சு. அப்படி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன் த சென்ஸ் எம்எம்எக்ஸ்எம் பார்க்கும்போது நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிருக்கு? ஒரு ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? இங்க வரையும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஒரு ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஜோன் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டும் போடுறேன். இந்த இடத்துல ஒரிஜினல் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எல்லாமே பயங்கரமா என்ன பண்ணிருக்கு? ஒரு எக்ஸ்பான்ஷனும் நடந்திருக்கு. ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஒரு எக்ஸ்பான்ஷன குடுத்து, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டும் நடந்திருக்கு இந்த இடத்துல. பர்ட்டிகுலர் இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பிரைஸ் இங்க வரையும் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிபியூட் ஆனது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் பிஓஐல வந்து பிரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஓகே. பர்ட்டிகுலர் பிஓஐல ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு பிஓஐல வந்து டச் பண்ணாலே அங்க ரிவர்ஸ் ஆவுதான்னு பார்க்கணும். ஓகே. அப்படி பார்க்குறப்போ நம்ம என்ன பார்க்கணும்? எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இது 2மே ஒரே சார்ட். ஒன் செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இஎஸோட இருக்கான்னு எதான்னு பார்க்கலாம். ஓகே. இஎஸோட நம்மளுக்கு வந்து எஸ்எம்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஸ்எம்டி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லோ இருக்கா? ஓகே. லோ இருக்கு. இருங்க எஸ்எம்டி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியல. ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? லோவே எடுக்கல. ஓகே. இந்த இடத்துல லோ எடுக்கல. பட் இன்டெல் கேண்டில்ல இருக்கிற ஒரு லோ எடுத்திருக்கு மார்க்கெட். இங்க பார்த்தீங்கன்னா, இன்டெல் கேண்டில்ல ஒரு லோ எடுக்காம போயிருக்கு. ஓகேவா? அப்போ இது என்ன பண்றீங்கன்னா, இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போம்போது, இது பர்ட்டிகுலரா ஒரு ரேஞ்சோட லோவா இருக்கும். ஓகேவா? ஒரு ரேஞ்சோட சின்ன லோவா இருக்கும். அப்போ அந்த லோல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு என்கியூல. பட் இஎஸ்ல பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி எடுக்கல. ஓகேவா? ஸோ இப்படியும் நீங்க எஸ்எம்டிஸ் வந்து மார்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப உள்ள இருந்தே இங்க வரையும் பார்க்கறது, அந்த மாரி எஸ்எம்டிஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி எஸ்எம்டிஸ்லயும் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்னா நம்ம ஒரு 5 மினிட் போலாம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல பர்ட்டிகுலர் இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஃபில் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஃபில் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? மேல போயிருச்சு. சரி ஓகே. நம்மளுக்கு ஒய்எம்ல ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஒய்எம்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? என்கியூல நடக்கிற மாரி இல்ல. இஎஸ்ல நடந்த மாரி என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட் வந்து இந்த சேம் திங் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 இடத்துலயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்கியூல மட்டும் தான் அந்த இடத்துக்கு வந்து ரீபேலன்ஸ் ஆயிருக்கு. இஎஸ் அண்ட் ஒய்எம்ல வந்து ஆகல. ஸோ இது ஒன் ஆஃப் த எஸ்எம்டி. ஓகேவா? இது என்னோட அட்வான்ஸ் கிளாஸஸ்ல வந்து ஒரு எஸ்எம்டிஸோட நேம்ஸ் எல்லாமே மாறும். ஸோ நான் பேசிக்கா வந்து குவார்ட்டர்லி தியரி பண்றதுனால. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு 15 மினிட்லயே நான் எடுத்து குடுக்குறேன். ஸோ இந்த இடத்தோட நம்ம வந்து சிஎஸ்டி அண்ட் எம்எஸ்எஸ்லாம் பார்க்கணும்னா, இப்போ எனக்கு சிஎஸ்டி இங்க தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிஎஸ்டி வந்து கான்சிக்வென்ட் சிஎஸ்டி. அதாவது ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து உடைச்சிருக்கு. ஸோ அதனால கான்சிக்வென்ட் சிஎஸ்டி. ஸோ உடைச்சது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு? எஸ்எம்டி குடுத்துருக்கு. கரெக்ட்டா? எஸ்எம்டி குடுத்துருக்கு. எஸ்எம்டி குடுத்தது மட்டும் இல்லாம, ப்ரீவியஸா இருக்கிற பிடிஆர்ஏஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரீவியஸா இருக்கிற பிடிஆர்ஏஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. சிஐஎஸ்டி குடுத்துருக்கு. அண்ட் தென் நம்ம நெனச்ச மாரியே ஸ்மார்ட் மணி டைம் ஃப்ரேம், அதாவது கரெக்ட்டா எஸ்எம்டி வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல் டைம்க்கு அப்போ நமக்கு குடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு? கரெக்ட்டா நம்மளுக்கு என்ன சொல்லுது? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லுது. ஸோ பிரைஸும் அதுக்கேத்த மாரி என்ன பண்ணுது? ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுற பிரைஸ் எங்க வரையும் ட்ரான் லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்றோம்? ப்ரீவியஸா இருக்கிற ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஜோன் வரையும் நம்ம மார்க் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸா இருக்கிற ஒரிஜினல் கன்சாலிடேஷனுக்குள்ள போறதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு எக்ஸ்பான்ஷன் விடுது. நம்மளுக்கு ஒரு அக்குமுலேஷன், ரீஅக்குமுலேஷன் தேவைப்படும். அந்த 2மே வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? ஒரே எக்ஸ்பான்ஷன்ல எல்லாத்தையுமே ரிவர்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம அக்குமுலேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ரீஅக்குமுலேஷன் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. அதே மாரி திருப்பி ஒரு ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஜோன மேல கிரியேட் பண்ணியிருக்கு. இங்க கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இப்ப பார்த்த வரையும் நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? மார்க்கெட் ஒரு செல் மாடலுக்கு வந்திருக்கு. ஒரு செல் மாடல் புரோகிராம் நடந்திருக்கு. அந்த செல் மாடல் புரோகிராம் வந்து நம்மளுக்கு பை மாடல் புரோகிராமா ஆக்குறதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. 3 கன்ஃபர்மேஷன் குடுத்தோனே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? பை மாடல் புரோகிராம ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு செல் மாடல் புரோகிராம் நடக்கிறதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சோ, இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லுச்சோ, அதே மாரி இந்த இடத்துல என்னென்ன வச்சு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு சொல்லிருச்சு. சொன்னா மார்க்கெட் அதுக்கேத்த மாரி என்ன பண்ணுச்சு? மேல இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி வந்து ஒரிஜினல் கன்சாலிடேஷனோட ஜோனை வந்து எடுத்துச்சு. ஓகே. எடுத்தது மட்டும் இல்லாம, திருப்பி இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இதுலயும் நம்ம வந்து இப்ப ஒரு சின்ன எக்ஸாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, ஒரிஜினல் கன்சாலிடேஷன் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இப்போ இந்த இடத்துல ஒரு இதாவது ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஓகேவா? நம்மளுக்கு எப்பவுமே ஒரு எம்எக்ஸம் பார்க்குறீங்க. ஒரு எம்எக்ஸம் பார்க்கும்போது, அதுக்குள்ள இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம்லயே எம்எக்ஸம் நடக்கும். சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்க்குள்ளேயே. இப்போ இங்கேருந்து இதுக்குள்ள வருதா? இதுக்குள்ளேயே கன்சாலிடேஷன், ஒரு எக்ஸ்பான்ஷன், இந்த இடத்துல ஒரிஜினல் கன்சாலிடேஷன், அந்த எஸ்எம்ஆர் நடந்ததுக்கப்புறம் இங்க ஒரு ஹண்ட்.
ஸோ அந்த மாரி சொல்றேன். உள்ளுக்குள்ளேயே நெறைய எக்ஸாம் நடக்கும். அத நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்து, எந்த டைம் ஃப்ரேம்ல எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எடுக்கிறத பொறுத்து தான். ஓகேவா? டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்ப நம்ம ஒரிஜினல் கன்சல்டேஷனா மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மேபி இந்த ஒரிஜினல் கன்சல்டேஷன நம்ம இங்க எடுத்துக்கிறோம்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரிஜினல் கன்சல்டேஷன் வைக்குது. ஸோ மார்க்கெட் அதுக்கு மாரி என்ன பண்ணுது? ஒரு எக்ஸ்பான்ஷன் குடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட் பண்ண மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்எம்ஆர் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ்எம்ஆர் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இஎஸ்ல தான் எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த குறிப்பிட்ட ரேஞ்சில் உங்களுக்கு எஸ்எம்டிஸ் தான் இருக்கா? இல்ல. இஎஸ்ல இல்ல. ஓகே. தென் ஒய்எம். ஸோ நம்ம பார்த்த குறிப்பிட்ட ரேஞ்சஸ்ல எஸ்எம்டிஸ் தான் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ நம்ம பார்த்த இந்த ரேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா, கரெக்டா எஸ்எம்டிஸ் எங்க இருக்குன்னா, ஒய்எம்ல இங்க ஆரம்பிச்சு கரெக்டா இங்க முடியுது. ஓகே. இதுக்குள்ள போய் முடியுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கிறதுனால நம்ம டைம் ஃப்ரேம் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஒரு 1 ஹவர் வச்சோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 கேண்டிலாவே மார்க் ஆகும். யா. 1 ஹவர்ல வச்சோம்னா இன்னும் கிளீனா இருக்கு. ஸோ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு எஸ்எம்டி குடுத்துருக்கு. அண்ட் தென் இங்க இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு எஸ்எம்டி குடுத்துருக்கு. ஓகே. உங்களுக்கு என்ன இருக்குன்னா, 2 இடத்துல என்ன பண்ணிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து கீழ வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ண போறேன்னு 2 தடவ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் கன்சல்டேஷன்லயே உங்களுக்கு வந்து எஸ்எம்டிஸ் பல தடவ குடுத்துச்சுன்னா, அப்ப எங்கேயோ பின்னாடி வந்து ஒரு ஒரிஜினல் கன்சல்டேஷன் இருக்கு. அந்த ஒரிஜினல் கன்சல்டேஷன்ல வந்து இது எஸ்எம்ஆரா மாறும். ஓகேவா? ஸோ இது செயினா தான் இருக்கும். இந்த செயின நீங்க கண்டுபிடிக்கிறதுல தான் நீங்க மாஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இந்த செயின கண்டுபிடிச்சிட்டப்போ, இப்ப என்ன பண்றீங்க? இந்த எஸ்எம்ஆர எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஆனா விஷயம் என்னன்னா, இந்த மாரி நம்மளுக்கு சேனலிங் எஸ்எம்ஆர் குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. ஓகேவா? இந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய டைமே கிடையாது. கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது கிடையாது. இது ட்ரேடிங் டைமே கிடையாது. ஸோ அதனால நம்ம இது வந்து கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் தவிர, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வரையும் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். மேபி இந்த இடத்துல நம்மளுக்கு 9:30 இருக்கு. இந்த 10:00 9:30 இருக்கு. இந்த 9:30ல வந்து நம்மளுக்கு இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் எம்1க்யூல. ஸோ அதுவரையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ட்ரேட் பண்ண மாட்டோம். இத நீங்க என்னன்னு பண்ணுவீங்கன்னா, மோஸ்ட்டா இது மண்டேல நடந்ததுனால, இந்த ஹோல் செஷனே நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இத வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிங் பண்ணிட்டு, ஃபோர்காஸ்டிங்க்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ! மார்க்கெட்ல இங்க எஸ்எம்டி குடுத்திருக்கு. இங்கேயும் எஸ்எம்டி குடுத்திருக்கு. ஓகே. 5:30ல லண்டன்ல இங்க ஒரு எஸ்எம்டி குடுத்திருக்கு. ஓகே. வி ஹேவ் டூ வெயிட். ஸோ மார்க்கெட் எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுது? இங்கேருந்து மார்க்கெட் இந்த பிடிஆர்ஏவ சப்போர்ட் பண்ணி மேல போதா? இல்ல இந்த பிடிஆர்ஏவ வந்து உடைச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுதான்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாரி பிடிஆர்ஏவ இன்வெஸ்ட் பண்ணிருச்சுனாலே, உங்களுக்கு மார்க்கெட் என்னவாயிரும்? செல் புரோகிராம் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸோ மார்க்கெட் மேக்கர் பை மாடல் கன்வெர்ட் இன்டூ மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரு செல் எஃப்இஜி இருக்கு. செல் எஃப்இஜி என்ன பண்ணுது? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏ சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எதா இருக்கா? இந்த இடத்துல கான்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். எப்பவுமே ஒரு எஸ்எம்டி வந்து குடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏஸ் வந்து சப்போர்ட் கான்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்படி கான்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல என்ன இல்ல? ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏ இல்ல. பட் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏ வந்து நான் எப்பவுமே என்ன சொல்லியிருப்பேன்? நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிஓஐ எடுக்கணும். ஒரு பெரிய 1 ஹவரோட எஃப்இஜி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட வெட்னஸ்டேவோட ஹைய தான் மார்க்கெட் இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதாவது இது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இது. ப்ரீவியஸ் வீக்கோட ஹைய தான் மார்க்கெட் இங்க ஸ்வீப் பண்ணதுனால தான் இங்க எஸ்எம்ஆர் குடுத்திருக்கு. ஓகே. இங்க எஸ்எம்ஆர் குடுத்தோனயே நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் நடந்தோனே மார்க்கெட் என்ன பண்ணுது? அதுக்கேத்த மாரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஏத்த மாரியே டைம் வருது. 9:30க்கு வருது. இது பயங்கரமான ஒரு பியூர் செட்டப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த எஃப்இஜிய ஐஎஃப்இஜி ஆக்குதான்னு பார்ப்பேன். ஆக்கிடுச்சு. வெயிட் பண்ணுவேன். ஸோ 6:45 ஓகே. டைம் வந்து என்னது? 6:45. 6:45க்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சிருச்சு அண்ட் சிஐஎஸ்டி வச்சிருச்சு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சோனே நான் என்ன பண்றேன்?
மார்க்கெட் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் வச்சோடனே என்ன பண்ணிட்டேன், வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, இப்போ எனக்கு இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, பயங்கரமாக இம்பல்ஸாக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒன்று நான் வரைய சொல்வேன். என்னென்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன். ஓகே ஓகே ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன் வரைய சொல்லுவேன். ஸோ இதோட ரேஞ்ச் கண்டினியூஷன் ஆகி கரெக்டாக ரிவர்ஸ் ஆனது ரேஞ்ச் வந்து இந்த வரையும். ஓகேவா? இங்கே வரையும் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற மேலே இருக்கிற பிடிஆர்ஏல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து செல் பார்க்கலாம். இதுவே கீழே இருக்கிற பிடிஆர்ஏல வந்து டச் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து செல் வந்து கான்ஃபிடன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவர் அது பீரியட் வந்து என்ன ஆகும்னா கன்சல்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா செல் கொடுத்துருக்கு, செல் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் பிளாக், இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ஜோன் அறையிலே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் இன்னொரு ஒரு செல் வருது. ஸோ இதுதான். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற டைம் என்னது, 9:30. ஓகே, 9:30 எப்போவுமே என்ன பண்ணோம், ஒரு மெனிப்புலேஷன் ஜூடா ஸ்விங்ஸ் வரும். அந்த மெனிப்புலேஷன் ஜூடா ஸ்விங்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஒரு பகடக்காய் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பார்க்கணும், எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கம்பல்சரி என்ன இருக்கும், ஒரு எஸ்எம்டி இருக்கும். ஸோ மேஜராக இந்த இடத்துல இப்படி ஒரு எஸ்எம்டி கொடுத்துச்சு. இந்த எஸ்எம்டி கொடுத்தோடனே நீங்கள் கண்ணு மூட்டை என்ன பண்ணலாம்னா என்ட்ரி அடிக்கலாம். ஓகே, என்ட்ரி அடிக்கலாம். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், ஸோ நியராக இருக்கிற சிஐஎஸ்டி பார்க்குறீங்க. இந்த சிஐஎஸ்டி ஒன்ஸ் ப்ரோக் ஆனோடனே செல் என்ட்ரி எடுக்கிறீங்க. செல் என்ட்ரி எடுத்து நியராக இருக்கிற விக்கில் மேலேயே வைக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ரிஜெக்ஷன் பிளாக்லேயே வைக்கலாம். ஸோ உங்களோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் என்ன இருக்குது, ஒரு நியராக இருக்கிற ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த நியராக இருக்கிற ட்ரா அண்ட் லிக்விடிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நம்ம பார்க்கறதுக்கு நியராக இருக்கிற ட்ரா அண்ட் லிக்விடிட்டி, பட் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஓகே, ஸோ இது வரையும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டாக அந்த ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஜோன் வரையும் என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. கரெக்டா? ஸோ மார்க்கெட் அந்த இடத்து வரையும் என்ன பண்ணுது, ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல நீங்கள் திருப்பி ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னதுன்னா, எஸ்எம்டிஸ் எதாவது கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ இஎஸ்ல ஒரே மாதிரி இருக்கு சார்ட்டு, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒய்எம்ல சார்ட் ஒரே மாதிரி இருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் சார்ட் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. பட் ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம எடுத்து இதுக்கு வந்து எஸ்எம்டிஸ் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே, ஓவர் த கான்ஃபிடன்ஸ் வச்சு எடுக்க முடியாது. பட் இங்கே இருக்கிற லோவை ஒய்எம் எடுக்கவே இல்லை. ஸோ என்கியூல எடுத்த மாதிரியும் இஎஸ் அண்ட் ஒய்எம் எடுக்கவே இல்லை. அப்போ இது என்ன இருக்கும், மேஜரா உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மார்க்கெட் மேக்கர் பை மாடலை இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ செல் போச்சா, செல் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. செல் ப்ரோக்ராம் எங்கே முடிஞ்சிச்சு, என்கியூல முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் என்னன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் பை மாடல் இப்போ செல் மாடல்லேருந்து பை மாடல் போக போகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. மோர் தென் எப்படி நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஒரு எஸ்எம்டி வச்சிருச்சு. அது ப்ரீவியஸ் வீக்கோட லோ எடுத்திருக்கு. அண்ட் தென் ப்ளஸ் ஒரு எஸ்எம்டி. ஓகே, அண்ட் தென் ஒரு எஸ்எம்டி பக்கா. ஸோ திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம் 15 minutes. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு லோ எடுத்து எஸ்எம்ஆர் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னவாயிரும், இந்த எஸ்எம்ஆர் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஆயிரும். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்னவாயிருது, இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்எம்ஆர் ஆயிருது. ரசம் இல்லைன்னு வருது வாயில. எஸ்எம்ஆர் ஆகுதா, எஸ்எம்ஆர் ஆகுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு சிஎஸ்டி வைக்குதா, what the fuck, ஒரு சிஎஸ்டி வைக்குதா. சிஎஸ்டி ஆக்சுவலி நான் போட்டு வைக்கிறேன், மார்க் பண்ணி வைக்கிறேன். அக்ரஷன் தான் இருக்கு, அக்ரஷன் சிஎஸ்டி ஆயிருக்கா. இது ஏன் அக்ரஷன் சொல்றேன்னா, பாடி க்ளோஸ் வைக்காம அடுத்த கேண்டில் இப்படி ஸ்வீப் பண்ணாம ஒரே டைம்ல அப்படியே கண்டினியூஷன் ஆகுதுல, அக்ரஷன் சிஎஸ்டி. அப்படிலாம் போச்சுன்னா மார்க்கெட் அப்படியே நிற்காது, அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஸ்எம்ஆர் நடந்திருக்கு, இந்த இடத்துல சிஎஸ்டி கொடுத்துருக்கு. ப்ரீவியஸாக இருக்கிற எஃப்இஜியை இன்வெர்ஷன் ஆக்கணும். நான் ஏன் ப்ரீவியஸாக இருக்கிற எஃப்இஜிஸ் இன்வெர்ஷன் ஆக்கணும்னு பல தடவை சொல்லியிருக்கேன். யாரா இது வரையும் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல.
நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ப்ரீவியஸா இருக்கிற எஃப்இஜிஸ் வந்து இன்வர்ஷன் ஆச்சுன்னா, ரிவர்சல் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா இருக்கிற இன்வர்ஷன வந்து நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போறதுக்கு ரீசன் வந்து, ஒரு மோஸ்ட்டா இருக்கிற எஃப்இஜிஸ் வந்து இன்வெர்ஸ் ஆக்குறது தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலயும் இன்வெர்ஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்இஜிஸ்ல வந்து மார்க்கெட் வந்து இன்வெர்ஸ் இங்க தான் ஆயிருக்கு. இங்க ஆயிருக்கு. இங்க ஆனதுக்கப்புறம் இது ரீட்ரேஸ்மென்ட்க்குலாம் எடுக்க வரல மார்க்கெட்டு. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்னதா ஒரு புல் பேக் குடுத்து அதுவே போயிடுச்சு. இமிடியேட் ரீட்ரேஸ்மென்ட்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஏசிஎஸ்ஜில மார்க்கெட் வந்து பக்காவா வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கான்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க இந்த இடத்துலயும் வந்து என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ இங்க வந்து இன்னும் ஐஎஃப்இஜி வந்து எடுக்கல. ஸோ அதனால நான் இந்த இடத்துல எஸ்எல் வைப்பேன். நான் எடுக்கிறதா இருந்தா. என்னோட ஒரிஜினல் கன்சால்டேஷனோட நியரோட ஹையே இவனுங்க தான். ஸோ அதனால இவனுங்களோட ஹை வரையும் வைப்பேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? ஹையா எடுத்துருச்சு. 1:3 முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட்டா பிஎம் செஷன்ல ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த 12:00 தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, இதா இருக்கு பாருங்க. இந்த 12:00 12:00லேருந்து 1:00 தான் நம்மளுக்கு மார்க்கெட் கேவலமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீஜியன விட்டுட்டு 2:00 2:45 தான். 2:45லாம் உங்களுக்கு மேக்ரோ செஷன். புரியுதா? கரெக்ட்டா மார்க்கெட் மேக்ரோ செஷன்ல டேப் ஆகி, ஸோ கரெக்ட்டான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க குடுத்துருக்கு. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்தது மட்டும் இல்லாம, நியூ டே ஓப்பன் கேப்பும் ஆயிருக்கு இங்க இந்த இடத்துல. நியூ டே ஓப்பன் கேப்புக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இதுவாயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இது என்ன ஆகும்னா, திருப்பி இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் ஆகும். ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஜோன் ஆகும். பட் இவ்ளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் குடுத்த பிறகு அத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு. ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்த பிறகு ஒரு லைட்டா ஒரு அக்குமுலேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் ஆகும். அந்த கன்சாலிடேட்ல இருந்து புடிச்சு நம்ம எங்கெங்கலாம் எஸ்எம்ஆர் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள். இதுவே நான் வந்து இப்ப என் ட்ரேடிங் ஸ்டைல் நான் யூஸ் பண்ணணும்னா, ஆ ரொம்ப ஸ்லோவா டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ இத நீங்க பக்காவா நீங்க ஃபாலோ பண்ணா டே 1 எடுத்துக்கோங்க. நான் டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? சும்மா இப்ப டே 1 இருக்கு. இந்த டே 1ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, எனக்கு ஏதாவது பர்ட்டிகுலரா இந்த 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 வீக் ஃபுல்லாவே மார்க்கெட் ரொம்ப இயர்லியாவே ரொம்ப ரஷ் ஆச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த டே எடுத்துக்கிறேன். ஓகே. யூ ஹேவ் டு கோ ஃபார் த 1 ஹவர் சார்ட். 1 டேல பார்த்துட்டீங்கன்னா, 1 ஹவர் சார்ட் மட்டும் தான் போணும். ஓகேவா? ஓகே. ஸோ உள்ளேயே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஒரு லோவ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகே. இது ப்ரீவியஸ் டேவோட லோ. இது ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகே. 1 ஹவர் சார்ட்ல. 1 ஹவர் சார்ட்டோட பீரியாடிஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இந்த பக்கம் நடக்கிறதையே மறந்துருங்க. இந்த பக்கம் நடக்கிறதையே மறந்துருங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? போகுது. ஒரு கரெக்ட்டா இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ண உடனேயே நீங்க என்ன பார்க்கணும்னா, ஆ என்னவா ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். மார்க்கெட் என்னவா ரியாக்ட் ஆகப்போகுது? ப்ரீவியஸ் டேவோட லோவ கரெக்ட்டா வந்து ஏசியன் செஷன்ல ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசியன் செஷன்ல ஸ்வீப் பண்ண உடனே 15 மினிட் போங்க. ஸோ 15 மினிட்ல போன உடனே மார்க்கெட் ஒரு ஸ்டாப் ரன் குடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஸோ அத நம்ம என்னன்னு மேக் பண்ணுவோம், நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்த மாரி லிக்விடிட்டி ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. ஓகே. ரன்னுன்னு சொல்லிட்டேனா, சாரி. லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இவ்வளோலாம் நடந்துச்சு. இவ்வளோ கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? எஸ்எம்டிஸ் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐ. நம்மளுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐ தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ. அது ஒரு கான்ஃப்ளூயன்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே நீங்க கான்ஃப்ளூயன்ஸா எடுத்துக்கலாம். இன்னொன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தேவை? நீடு எஸ்எம்ஆர். ஓகே. நீடு எஸ்எம்ஆருக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் தேவை? ஒரு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் முக்கியமா தேவை. ஓகே. ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல எங்கே எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மார்க்கெட் எல்லாத்தோட லோவையும் எடுத்திருக்கு. தெரியுதா? எல்லாத்தோட லோவையும் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ட்டிகுலரா என்ன இல்ல? எஸ்எம்டி இல்ல. ஓகே. இந்த இடத்துல பர்ட்டிகுலரா எஸ்எம்டி இல்ல. சரி, ஓகே. நம்ம ப்ரீவியஸா இருக்கிற மார்க்கெட்ல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தான் இல்ல. பட் இங்க இந்த லோக்கும் ஏதாவது எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இங்க ப்ரீவியஸா இருக்கிற லோ இங்க இருக்கு. இதோட ப்ரீவியஸா இருக்கிற லோ இருக்கு. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இஎஸ்ல எடுத்துருச்சு. ஓகே. இஎஸ்ல எடுத்துருச்சு. பட் இந்த லோவ ஒய்எம்ல எடுக்கல. என்ன பண்ணல? ஒய்எம்ல எடுக்கல. அப்ப இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு? எஸ்எம்டிஸா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப இத என்ன பண்றீங்க? எஸ்எம்டியா மார்க் பண்றீங்க.
ஓகே. அப்போ மார்க்கெட் என்னவா ஆகுது? மார்க்கெட் செல்லுல இருந்து பை ப்ரோகிராமுக்கு ஸ்விட்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே. எல்லாமே கச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான எஸ்எம்டியும் கச்சிச்சு. சரி, எஸ்எம்ஆரும் கச்சிச்சு. ஓகேவா? இந்த இடத்துல என்னவாக போகுது? நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் மணி ரிவர்சல் ஆக போகுது. ஓகே. ஸ்மார்ட் மணி ரிவர்சல் ஆக போகுது. ஸ்மார்ட் மணி ரிவர்சல் வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணி அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எப்போவுமே மனப்பாடம் நல்லா மண்டேல ஆணி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக இருக்கிற பிடிஆர்ஐவை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்னோட பிடிஆர்ஐஸை வந்து ஐஎஃப்இஜியாக வைக்கிதான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஐஎஃப்இஜி வச்சு அண்ட் தென் ஸ்ட்ராங்கர் கன்ஃப்ளூன்ஸ் வந்து என்னதுன்னா சிஎஸ்டி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்க. சிஎஸ்டி வச்சிருச்சு மார்க்கெட்டு. சிஎஸ்டி அக்ரஷன் சிஎஸ்டி. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம டைமுக்கு இதெல்லாம் தூங்குகிற டைமு. ஸோ இந்த இடத்துல நம்ம மோஸ்ட்டாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். பட் யூ ஹேவ் டு அனலைஸ். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற எஃப்இஜியில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி கீழே போகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்கும் தெரியுமா? ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, இங்கே ஆல்ரெடி இதாக இருக்குது. நீங்கள் அதனால தான் இப்போது பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு இதுவரையும் பிடிஆர்ஏஸில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எந்தெந்த பிடிஆர்ஏஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் இன்னும் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்ல. அதனால தான் இந்த வீடியோவில் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேலே ஒரு எஃப்இஜி இருக்குது, இது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இது ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வந்து திருப்பி மார்க்கெட் என்ன போகிறோம் திருப்பி எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் அது கிடையாது. டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்க்குற விதம் தான் தப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? விஷயம் என்னென்னா இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சோட லோ எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி திருப்பி இன்னொரு லோவை எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் மார்க்கெட் திருப்பி இந்த எஃப்இஜி வந்து டேப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பிடிஆர்ஐ உடச்சா தான் இந்த எஃப்இஜி கான்ஃப்ளூன்ஸ் பண்ணி கீழே இருக்கிற டிஓலுக்கு போகும். ஓகேவா? இங்கே நியராக இருக்கிற எஃப்இஜி தான் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், போக விடாமல் மேலே டேப் பண்ணுது. பட் கான்ஃப்ளூன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஐஎஃப்இஜி ஆக்க முடியல. அப்புறம் ஐஎஃப்இஜி ஆக்க முடியலன்னா இந்த எஃப்இஜி எப்படி ப்ரொவைட் பண்ணும் அந்த ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற டிஓவில் அப்போ சேஃப். கரெக்டாக? அப்போ இங்கே இருக்கிற டிஓவில் மார்க்கெட் என்ன பண்ணுது, டான் லிக்விடிட்டி இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் ஐயை பார்க்குறோம். ஓகே. ப்ரீவியஸ் ஐயை பார்க்குறீங்க. நம்மளோட ட்ரேட் டைம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கா 9 o'clock. 9 o'clockலேருந்து தான் நம்ம இந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹை பார்க்குறீங்க, எல்லாத்தோட இது பார்க்குறீங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். ஏஷியா வந்து ஒரு ரேஞ்சை க்ரியேட் பண்ணிடுச்சு, லண்டன் வந்து ஒரு ரேஞ்சை வந்து அக்குமுலேட் பண்ணிடுச்சு. இந்த பக்கம் நம்ம நியூயார்க் வந்து இங்கேருந்து செல் போக போதா பை போதான்னு டிஸ்ட்ரிபியூட் ஆக போதான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 5 minute போய்க்கிறேன். மோஸ்ட்டாக சொல்லணும்னா நான் 5 minute ட்ரேட் எடுக்க மாட்டேன். உங்களுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு இதுக்காண்டி. ஆனால் நான் இங்கே எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் மாஸ்டர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதா நான் மோஸ்ட்டாக 1 minute and 15 seconds யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ட்ரேடுக்கலாம். ஸோ அதனால் அது நீங்கள் இப்போவே கற்றுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. டைம் வரும்போது அது உங்களுக்கே நீங்கள் மாஸ்டர் பண்ண ஒரு டைம் வரும். ஓகேவா? நீங்கள் அப்போ கற்றுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு நார்மலான ஒரு 5 minute or 1 minute யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கான்ஃப்ளூன்ஸ் ஆன இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்எம்டிஸ் இதாக இருக்காருன்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பையர் சைடுக்கு எஸ்எம்டிஸ் இருக்கா இல்லை செல்லர் சைடு எஸ்எம்டிஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃப்ளூன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல வந்து நியராக இருக்கிற ஈக்குவலைசர் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. எங்கே கரெக்டாக 9:30 வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. இந்த 9:30 தான் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் ஜூடா ஸ்விங்ஸ் டைம். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலராக ரொம்ப பார்த்து எடுக்கணும். ஓகேவா? ட்ரேட் வந்து ரொம்ப பார்த்து எடுக்கணும். அது ஒரு டியூஸ்டே மார்க்கெட் தான், நம்மளோட ட்ரேட் செஷன் தான், பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் பார்க்கலாம். ஸோ ஐஎம் எடுத்துட்டேன். ஸோ ஐஎம்மில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எஸ்எம்டிஸ் கொடுத்துருக்கா. யா, எக்ஸ்டர்னலாக ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எஸ்எம்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்ட்ரக்சரை ப்ரூக் பண்ணி கீழே இருக்கிற பிடிஆர்ஏ சப்போர்ட் பண்ணி மேலே பைக்கு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃப்ளூன்ஸ் இன் லண்டன் செஷன். ஸோ லண்டன் செஷனும் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, நியூயார்க் செஷன் பை தான் போக போகுதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நியூயார்க் செஷன் பை போக மட்டும் நம்ம நம்பி எடுக்க முடியாது. கரெக்டாக? நியூயார்க் செஷன் பை போகுதுன்னு மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்பி எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய கான்ஃப்ளூன்ஸாக இருக்கிறது யார், நம்ம இவர் தான், பேர் என்ன,
ஒய்எம் தான் காலையிலேயே வந்து ஏஷியன் செஷனில் மார்க்கெட் மேக்கர் பை மாடலில் தான் இருக்கும், மேலே இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி வரையும் போகும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்கே முடிக்கணும், அதுதான் தேவை. ஓகேவா? ஒன்றால் வந்து காலையில் முடித்து இதை ப்ராக்டிக்கலாக மாடலில் நான் சொல்லி கொடுக்கும்போது இது ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இருக்கானா? இல்லை. காலையில் 6 மணி 5 மணிக்கு யார் ஏஞ்சிப்பா? ஓகே, நான் சொல்கிறேன், காலையில் 5 மணி 6 மணிக்கோ இது ஏஞ்சி இதை எடுக்கிற அளவுக்கு யார்கிட்ட தெம்பு இருக்குது? நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் இது ஏஞ்சி எடுக்க முடியாது. இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் நம்ம எதிர்பார்த்து எடுக்கிற டைம் கிடையாது. ஓகேவா? இது நடந்துருச்சா அவ்வளோதான். இந்த இடத்துல கான்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்குது, மார்க்கெட் அது வரையும் போகும், அவ்வளோதான். அந்த கான்ஃப்ளூன்ஸை வச்சுட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இடத்துல என்னால் வந்து இவ்வளோ நாய்ஸாக இருந்தாலும் ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளிஸ்டர் கிளியராக மார்க்கெட் வேணும். ஸோ அதனால் நான் 3 மினிட் போய்க்கிறேன். ஸோ 3 மினிட் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜோன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு போதும். எக்ஸாக்டாக 8 o'clock லோ. ஓகேவா? 8 o'clock லோ, 15 லோ. ஸோ மார்க்கெட் இங்கே என்ன ரியாக்ட் ஆயிருக்கு, இங்கே என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? இஎஸ்ல பார்க்கலாமா? இஎஸ்லையும் பார்க்கலாம். இஎஸ்ல இருக்கு. குட். மார்க்கெட் அங்கே என்ன ரியாக்ட் ஆயிருக்கு, இங்கே என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? ஓகே, சரி, இது ஒரு லாங்கர் கன்ஃபர்மேஷன். ஓகே, இன்னொரு லோவர் கன்ஃபர்மேஷன். ஸோ நியராக இருக்கிற 9:30, நான் 9:30க்கு பின்னாடி இருக்கிற லுக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன லோலாம் இருக்கோ அதெல்லாம். ஓகேவா? இன்னும் இது நீங்கள் குவார்ட்டர்லி சைக்கிள்லாம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லலாம் பார்க்குறேன் அதெல்லாம் போடுறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் 9.3 லோவையும் மார்க்கெட் என்ன பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பண்ணியிருக்கு, இப்படி பண்ணியிருக்கு. எஸ்எம்டிஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து கிளியரான எஸ்எம்டிஸ் இல்லை, பட் வந்து என்னென்ன இருக்குது, மார்க்கெட் வந்து கரெக்டான டைமில் தான் இது பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இஎஸ்ல வந்து இன்னும் கிளியராக இருக்கும். ஒய்எம்ல வந்து லாங் டைம் ஃப்ரேமில் கொடுத்துச்சுன்னா இஎஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம், லோவர் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு நாய்ஸாக இருக்கிற இங்கே ஒரு எஸ்எம்டிஸ். இது நான் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் காட்ட விரும்பலை, ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படி நடந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு எஸ்எம்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ சின்னதாக இருக்கிற ஒரு விக் மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. பட் என்னதான் இருந்தாலும் இங்கே எஸ்எம்டிஸ் வந்து ஃபாலோ ஆகிற எஸ்எம்டிஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை வந்து நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியலாக உடைக்கணும். ஸோ 9:30 மேலே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லோ 9:30 ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த லோவை எடுக்க முடியல. கரெக்டாக? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9:30 ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த ப்ரைஸை எடுக்க முடியலை. ப்ரைஸ் எடுக்க முடியலன்னா அப்போ என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து எதனால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸாக ஒரு இன்வெர்ஷன் இருக்குது, அதாவது எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டானுங்க இங்கே. ஓகேவா? இந்த இன்வெர்ஷன் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரேடை இங்கே உடச்ச உடனேயே நான் இங்கே இருக்கிற சிஐஎஸ்டிலேயே மார்க்கெட் இந்த 9:30க்கு அப்புறம் எடுக்கிற 9:33 மேனிப்புலேஷன் சைக்கிளை பிடிக்க பார்ப்பேன். ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த சைக்கிளை பிடிக்க பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா 10:45 மேக்ரோ இந்த டைமை பிடிக்க பார்ப்பேன். ரெண்டுத்தில் எதாவது ஒன்று மாஸ்டர் பண்ணால் போதும். ஓகேவா? நான் மாஸ்டர் பண்ணது என் ரீசெண்டாக இருக்கிற எல்லா எக்ஸோட எக்ஸ் இன் த சென்ஸ் வந்து ட்விட்டரு பேர் ஏன் அப்படி வச்சுருக்காங்க தெரியல. எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா சார்ட்டுமே 9:30 ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணை மூடிட்டு நான் செல் இது போட்டுருவேன், பை போட்டுருவேன் 15 மினிட் டைம் ஃப்ரேமில், 15 செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த இடத்துல செல் போட்டு என்னோட எஸ்எல் எங்கே எஸ்எம்டி வச்சுருக்கோ அதோட நியராக இருக்கிற லோ மட்டும்தான், ட்ரான் லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுருவேன். ஓகேவா? ஸோ 1:6 இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு மார்க்கெட் மேக்கர் பை மாடல் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் டீச்சிங்கில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமே, இந்த மாதிரி குத்தவனே எடுத்துருங்க, நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை யாருமே ஷேர் பண்ணது கிடையாது. கரெக்டாக? ஸோ மார்க்கெட் மேக்கர் பை மாடல் இந்த மாதிரி சிஎஸ்டி கொடுக்கும், ஏஇஎஃப்ஜி கொடுக்கும், ஆனால் ட்ரேட் இங்கே வந்தால் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். மார்க்கெட்டுக்குள்ளே நீ ஆன் ரன்னிங்லேயே நீ எடுக்கலாம், அது நீ பார்க்குற விதம் தான். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற எஃப்இஜியை பார்த்து நீ பயந்துட்டு இருப்ப, இங்கேருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரீபேலன்ஸ் ஆகி கீழே வந்துருமா, அது ஏன் ரீபேலன்ஸ் ஆக போகுது, பின்னாடி இருக்கிற ஒரு எஃப்இஜி தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி எஸ்எம்ஆர் கொடுத்துருக்கேன் உள்ளேயே. ஸ்மார்ட் மணி ரிவர்சல் கொடுத்தோடனே திருப்பி பைக்கு தான் உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, எஸ்எம்டி கொடுத்துட்டே இருக்கேன். மேலேயும் எஸ்எம்டி கொடுக்கும், உனக்கு மேலேயும் ஃபேக்கான ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். அந்த ஃபேக்கான ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கிற எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இதான் இன்வெர்ஸ் ஆகலையே, இதோட லோவில் வந்து ஒரு பாடி க்ளோஸ் நடக்கலையே 3 மினிட்ல. லோவர் டைம் ஃப்ரேம்லேயே நடக்கலை. ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம்லேயே நடக்கலை. ஹையர் டைம் ஃப்ரேம்லலாம் இங்கே ஒரு குச்சி மாதிரி தான் வந்துட்டு போயிருக்கும். ஓகேவா?
ஒரு 5 மினிட் 15 மினிட்ல இங்கே ஒரு குச்சி மாதிரி வந்துட்டு போயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துலேருந்து ட்ரா லிக்விடிட்டி இங்கே எடுத்துட்டீங்க. சரி, ஓகே, இதை எடுத்துட்டிங்களா? திருப்பி கான்ஃபிடன்ஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. ஓகே, நான் இந்த இடத்த ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. திருப்பி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கான்ஃபிடன்ஸ் பண்ணி கீழே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி என்ன பார்க்கலாம், 933யோட லோ இங்கே இருக்கா? இது என்னது? ஓகே, இந்த லோவே எடுத்துக்கிறேனே, 9 o'clockோட லோ எடுத்துக்கிறேன். நான் அதாவது 93யோட லோ எடுத்துக்கிறேன். 93யோட லோவை வந்து மார்க்கெட் வந்து இஎஸில் வந்து எடுத்திருக்கு. அண்ட் தென் ஒய்எம்லேயும் எடுத்திருக்கு. ஓகேவா? ஒய்எம்லேயும் எடுத்திருக்கானுங்க. ஸோ 2 மார்க்கெட்லேயும் என்ன இருக்குது, எடுத்திருக்கு. என்கியூவில் எடுக்கலை. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து திருப்பி என்ன பண்ணுது, பைக்கானே அக்ரஷனாக வந்து மேலே மாறுது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு எஸ்எம்டி கொடுத்துச்சு. ஓகே, எஸ்எம்டின்னு மார்க் பண்ண, சாரி, எஸ்எம்டி மார்க் பண்ண மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன பார்க்கணும், கீழே இருக்கிற நியராக இருக்கிற ஐஎஃப்இஜி வந்து எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியாக மாற்றணும். நினைப்பீங்க வேணாடா அவன் எஃப்இஜின்னு அதை விடவே மாட்டான்னு சொல்லிட்டு. என்னோட ட்ரேட் மாடலே ஐஎஃப்இஜி மாடல் தான். ஸோ அதனால தான் இது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து அக்ரஷன் சிஎஸ்டி வந்து எங்கே வைக்குதுன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது 1 மினிட்ல இது ஒரு சாப்பினஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து அக்ரஷன் சிஎஸ்டி மார்க் பண்ணுறேன். அக்ரஷன் சிஎஸ்டி மார்க் பண்ணியாச்சு. அக்ரஷன் சிஎஸ்டியில் மார்க்கெட் வந்து 1 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணியிருக்கு. ஏன் அக்ரஷன் சிஎஸ்டி வந்து இங்கே மார்க் பண்ணுறேன்னா, ஒரு பிடிஆர்ஏவே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். ஓகேவா? செல் சைடோட ஓப்பன் ப்ரைஸ் தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு டீலிங் ரேஞ்சாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற பிடிஆர்ஏ தான் எனக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோவை கிரியேட் பண்ணி இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணி இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ எப்போவுமே சிஎஸ்டி நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஸோ இது லோவர் டைம் ஃப்ரேமில் போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கும், இங்கே ஒரு லோ கிரியேட் பண்ணி இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணி இங்கே லோ கிரியேட் பண்ணி ஹை கிரியேட் பண்ணி இப்படி தான் வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு நான் இங்கே இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட் பிரேக் ஆனோடனே திருப்பி ஒரு பை எஃப்இஜியோட லாஸ்ட் கேண்டிலோட அந்த லோ. ஓகேவா? ஐஎஃப்இஜியோட லாஸ்ட் கேண்டிலோட லோ நியராக இருக்கிற ட்ரா லிக்விடிட்டி 1:4 முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா பார்க்குறதுக்கு? பண்ணாதான் தெரியும் கஷ்டம் என்னென்னு. ஆன் மார்க்கெட் மூவிங்கில் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற நிமிஷத்தில் சட்டுன்னு போகிற மார்க்கெட். இதை மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோங்க, இதில் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? மார்க்கெட் மேக்கர் பை மாடல் அண்ட் செல் மாடல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு ஒரிஜினல் கன்சல்டேஷன் க்ரியேட் ஆகும், ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும், நம்மளுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஇ இல்லைனா ஒரு வீக்லியோட லோவு ஒரு டேயோட லோ, எனி ப்ரீவியஸ் டேயோட லோ ஆர் எனி திங் ஏதாவது ஒன்று ஸ்வீப் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்ஆர் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்எம்ஆர் எடுத்து தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரிஜினல் கன்சல்டேஷனுக்கு போகும். ஓகே, இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஓகே, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் முடிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் மேக்கர் பை மாடல் ஆரம்பிக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இங்கே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்படி மார்க் பண்ணுறேன், இந்த இடத்துல வரையும் மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் முடிச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட் மேக்கர் பை மாடல் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. இதுதான் ஆல் டைம் ஹை. இப்போ வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸ் பார்க்குறது வந்து ஆல் டைம் ஹை. இதுக்கடுத்த மார்க்கெட் எந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் கிடையாது. ஓகே, ப்ரீவியஸ் டேயில் எங்கே மூவ் ஆகி எங்கே ப்ரீவியஸ் டேயோட லிக்விடிட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா கிடையாது. இதுவே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேட்டா இருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம அலைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். நீங்கள் பண்ண தான் கற்றுக்க முடியும். ஓகேவா? சிம்பிள் தான். இதுவும் மார்க்கெட் மேக்கர் பை மாடலாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் மேக்கர் செல் மாடலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. எப்போவுமே ஒரு மார்க்கெட் பை ப்ரோக்ராமில் இருக்குன்னா செல் ப்ரோக்ராமாக இருக்கும். செல் ப்ரோக்ராம்லேருந்து மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணும், ஒரு பை ப்ரோக்ராமாக மாறும். பை ப்ரோக்ராம்லேருந்து திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுறது, ஒரு செல் ப்ரோக்ராமாக இருக்கும். இது ஒரு கண்டினியூஷன் பார்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ எனிவே நல்லா ட்ரேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிஎம்ஸ்லாம் வருது. நல்லா லைவ் அக்கௌண்ட்லலாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ எனிவே எல்லாருக்குமே வந்து இதில் கொஞ்சம் நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ அதுபடி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி நீங்களே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்மரி இந்த கான்செப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படி எல்லாமே நான் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று விடாமல் இதில் நீங்கள் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம் லிங்க் இன் பயோவில் இருக்கும், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனா, யூடியூப்னாலே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேவா? ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.